ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குடியாரன் சேனல். நீ போய்க்க ஸ்குவாட்ஸ்னா தமிழில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கொமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸ்குவாட் செய்கிறதால காலுக்கு ஸ்குவாட் செய்கிறதால என்ன நன்மை, ஸ்குவாட்ஸ் காலுக்கு எவ்வளோ முக்கியம் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியாக செய்கிறதுனா சரியாக செய்ய தொடங்கிலேருந்து இருந்துட்டு எழும்பும் போது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுதே காய்ஸ். இருந்துட்டு எழும்புறேன்னா அந்த இருந்துட்டு எழும்புறதில்லை, உட்கார்ந்து இருந்துட்டு எழுந்திரிச்சிக்கும் போது, காரில் இருந்து இறங்கி எழுந்திருக்கும் போது, இருந்துட்டு எழும்பும் போது அது ஈஸியாக இருக்குது. அந்த கால் நல்லா ஈஸியாக இருக்குது எழுந்திருக்கும் போது. இப்போ ஒரு 1 இயராக தான் இது ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் ஸ்குவாட் செய்யும்போது இதுக்கு மேலே கீழே போனதே இல்லை. இப்படி இதுக்கு கீழே போனதே இல்லை. இப்போ நான் நல்லா கீழே செய்கிறதால தான் அந்த இருந்துருச்சு எழுந்திருக்கும் போது ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்குவாட்ஸ் எப்படி செய்கிறதுனா, இப்படி நின்றுன்னு இந்த கால் இந்த ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு இந்த பாதத்தை ஃபூட்டை கொஞ்சம் சைடில் இப்படி திருப்பின்னு இந்த இதுக்கு நேராக வச்சுன்னு கொஞ்சம் திருப்பிண்டு பாறை எடுத்து வயிற்றை இறுக்கி பிடிச்சின்னு ஹிப் ஆஸை கொஞ்சம் பின்னால் தள்ளின்னு இருந்து எழும்பணும். முக்கியமாக முழங்கால் அந்த ஃபூட்டுக்கு வெளியில் வராமல் பார்த்துக்கணும். அப் டவுன் அப். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, கீழே டவுன் போகும்போது கீழே போகும்போது மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுக்கணும், மேலே வரும்போது வாயால் காற்றை வெளியில் ஊதணும். திரும்ப இப்படித்தான் ஸ்குவாட்ஸ் செய்கிறது. ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கை பொறுத்தவரையில் ஸ்குவாட்ஸ் அண்டு பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் டெட் லிஃப்ட், இது 3 தான் பேஸ். நான் இப்போ 2-3 மாதமாக மேக்ஸிமம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் செய்கிறேன். அப்படின்னா 5 செட் செய்கிறது, 3லேருந்து 5 ரெப்பிட்டேஷன். எவ்வளவு கிலோ கூட போட்டு செய்ய முடியுமோ அவ்வளவு கிலோ கூட போட்டு செய்கிறது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 8லேருந்து 12 நிமிஷம் வார்ம் அப் செஞ்சுட்டு அப்புறமா வயிறு ட்ரைனிங் செஞ்சுட்டு தான் மெயின் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக ட்ரைனிங் செஞ்சு முடிஞ்சுட்டு வயிறுக்கு செய்கிறதுக்கு இப்போ டைம் காணாமல் போயிடும். அதால தான் டெய்லி ட்ரைனிங் செய்யும்போது வயிறு ட்ரைனிங் செய்கிறது. அப்புறமா இப்போ இந்த ட்ரைனிங் மேக்ஸிமம் ஸ்ட்ரெங்கை பொறுத்தவரையில் முதல்ல 20 கிலோ இல்லாட்டி 40 கிலோ உங்களால் முடிஞ்சது 20 ரெப்பிட்டேஷன் செய்யணும். 20 கிலோ இப்போ இந்த பார் ரோ 20 கிலோ, அதில் 20 ரெப்பிட்டேஷன். அப்புறமா 5 செட் எவ்வளவு கிலோ கூட போட்டு தூக்க முடியுமோ அவ்வளோ போட்டு தூக்குறது. ஃபிட்னஸ் செய்யும்போது ரொம்ப முக்கியம் ப்ரீத், சுவாசிக்கிறது. நம்மளை நோக்கி இழுக்கும்போது, தைரியமாக இழுக்கும்போது இல்லாட்டி தள்ளும்போது காற்றை வாயால் வெளியில் விடணும். இழுக்கிறதுக்கு இல்லாட்டி தள்ளுறதுக்கு முதல்ல மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுக்கணும். அது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம காற்றை உள்ளுக்குள்ள வச்சுன்னு ஒன்று தள்ளும் போதோ இல்லாட்டி இழுக்கும்போது மூளை நரம்புகள் வடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால் தான் மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுக்கணும். ஈஸியாக இருக்கும்போது மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுக்கணும், கஷ்டமாக இருக்கும்போது வாயால் காற்றை வெளியில் விடணும். இப்போ ஸ்குவாட் செய்யும்போது நம்ம கீழே போகும்போது மூக்கால் காற்றை உள்ளுக்கு இழுக்கிறது, மேலே எழும்பும்போது தைரியமாக எழும்பும்போது வாயால் காற்றை வெளியில் விடும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபிட்னஸை பொறுத்தவரையில் நம்ம ஃபிட்னஸ் செய்யும்போது எலும்புகள் தேயாமல் இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. எலும்பு தேய்மானம் சீக்கிரமாக நடக்காது என்ன சொல்கிறாங்க. நான் ஒன்றும் படிச்சவன் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தில் முக்கியம். ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் 1 மினிட் ஃபோர்ஸ் விடணும். 1 மினிட் கேப் தேவை. ஸோ காய்ஸ், 3லேருந்து 5 இப்போ டோட்டலி 30 கிலோ கூட. முதல்ல 80, இப்போ 110 கிலோ.
மூன்று டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் செஞ்சது மேபி அதால் கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட். இது நெக்கில் நோ இருந்தால் நெக் நோவாக படிக்கிறது போடலாம். இப்போவே கண்ணை கட்டுது. Sorry. ஒன்றும் கூட வடிவா செய்யல. செஞ்சாலும் ஓகே, ஐ எம் ஹாப்பி. காலை ஷோல்டருக்கு நேரம் வச்சுட்டு கொஞ்சம் காலை பிரிச்சுன்னு ஹிப்ஸை கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து ஹெட்ஸ் டவுன். நல்லா கீழே போக முடியல. இன்னொன்று no guys. So 20 kg குறைவு. முக்கால காற்றை உள்ளுக்கு இழுத்துன்னு அண்ணது வேஸ் தெரியுதா? லைட்டாக தெரியுது. சொன்ன மாதிரி ஷோல்டருங்கிற காலை வச்சுன்னு கொஞ்சம் காலை விரிச்சு தென் இப்போ கொஞ்சம் பின்னால் போயின்னு du kannst laufen, gell? Ich mache nicht nur 3 Übungen, 3 Mal. Ich sage immer am Schluss mit Buch. So, thank you guys. Hey, danke dir. Ist gut.